உலகத்துல ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிளட் குரூப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க டீடைல்டா பார்க்க போறீங்க. பொதுவா பிளட் குரூப் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் இந்த மாதிரியான நிறைய பிளட் குரூப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆனா ஒரே ஒரு பிளட் குரூப் இந்த ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும் தான் இருக்குதாம். பொதுவா பிளட் தேவை அப்படின்னா ஓ பாசிட்டிவ்ல இருக்கிறவங்க ஓ பாசிட்டிவ் கிட்ட வாங்கணும். இல்ல சில கேட்டகரிஸ் இருக்கு. சிலர் வந்து நம்மளுக்குள்ளேயே மாத்தி மாத்தி வந்து பிளட்ட வந்து குடுத்துக்கலாம். ஆனா இந்த ஒரு பெண்மணிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு யூனிக்கான பிளட் குரூப் அப்படின்றதின் அடிப்படையில இந்த பெண்மணிக்கு வேற ஒருத்தவங்களுடைய பிளட்ட வந்து செலுத்தவே முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்துல பிளட் தேவைப்படுது அப்படின்னா வேற ஒருத்தவங்களுடைய பிளட்ட வந்து செலுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரேரான ஒரு பெண்மணி தான் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்றத தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரான்சுக்கு கீழ வரக்கூடிய குவாடிலோப் அப்படின்ற ஒரு தீவை பூர்வீகமா கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு தான் இந்த ஒரு பிளட் குரூப் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளட் குரூப்க்கு பேர் வந்துட்டு குவாடா நெகட்டிவ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது அவங்க குவாடிலோப்ல இருக்கிறதுனால குவாடா நெகட்டிவ் அப்படின்ற இந்த ஒரு பெயர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படி ஒரு வித்தியாசம் இவங்களுடைய பிளட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிஜன் இவங்களுடைய பிளட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய பிளட் நம்மளுடைய ரெட் கலர் இந்த பிளட் இருக்குது இல்லையா அதுல ரெட் பிளட் செல்ஸ் வந்து இருக்கும். இந்த ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஜன் தான் அது. அந்த ஆன்டிஜன் பேரு இஎம்எம் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றாங்க. சோ காமனா எல்லாருடைய பிளட்லயுமே இந்த ஆன்டிஜன் இஎம்எம் ஆன்டிஜன் அப்படின்றது இருக்கும். இது என்ன பண்ணுமா ஒரு குறிப்பிட்ட புரதங்களை வந்து செல்ஸுக்குள்ள செலுத்துறதுக்கு இந்த இஎம்எம் ஆன்டிஜன் அப்படின்றது வந்து ரொம்ப உதவியா இருக்குது. இந்த ஒரு ஆன்டிஜன் தான் இந்த ஒரு பெண்மணியுடைய பிளட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ உலகத்துல இருக்கிற எல்லாருடைய உடம்புலயுமே இந்த இஎம்எம் ஆன்டிஜன் இருக்கு. வாட் எவர் த பிளட் குரூப் மேபி ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் எல்லா பிளட் குரூப் எடுத்துக்கிட்டாலும் இஎம்எம் ஆன்டிஜன் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த ஒரு ஆன்டிஜன் இல்லாமல ஒரு பெண்மணி வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிளட் குரூப்புக்கு தான் குவாடா நெகட்டிவ் அப்படின்ற ஒரு பெயரையும் வச்சிருக்காங்க. சரி இந்த மாதிரி ஆன்டிஜன் இல்லனா அப்புறம் எப்படி அவங்க வந்து ஹெல்தியா வாழலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடா எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆக்சுவலி வந்து இதனால குறிப்பிட்டு வருமா இல்லையான்றது குறிப்பிடல. ஆக்சுவலி அவங்க உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ சில ஆன்டிஜன்ஸ் வந்துட்டு இல்லனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. சோ இவங்க வந்து ரீசெண்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணும்பொழுது அவங்க பிளட் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தப்பதான் டாக்டர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய பிளட் குரூப் இந்த உலகத்துல யாருக்குமே இல்லையா. இந்த மாதிரி ரேர் கேசஸ்ல இருக்கக்கூடிய பிளட் குரூப் இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களே தான் வந்து ரத்த தானம் செஞ்சுக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிளட் டொனேட் அப்படின்னு பண்றது எப்படி என்ன கேட்டகரியில வரும் ஏதாவது ஒரு தேவைன்னு வரும்பொழுது படப்படன்னு ஆளுங்களை தேடுவாங்க. இல்லனா வந்து ஆல்ரெடி பிளட் டொனேட் பண்ணி பேங்க்ல சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த செகண்ட் கேட்டகரி தான் ஒர்க் அவுட் ஆகும். இவங்களே இவங்களுக்காக பிளட் வந்து டொனேட் பண்ணி பேங்க்ல போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுலயும் சில சிக்கல் இருக்கு. சில பிளட் பார்ட்டிகல்ஸ் அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து தனித்து பிரிச்சு அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கும் பொழுது சிலது சில காலகட்டத்துக்குள்ள எக்ஸ்பைரி ஆயிடும். அந்த மாதிரியும் இருக்கு. ஆனா மத்த பிளட் குரூப்ஸ்ல இருந்து சில விஷயங்கள் மட்டும் எடுத்து இவங்களுக்கு வந்து புகுத்த முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிளட்டே வந்து கொடுக்க முடியாது. ஆனா ஆன்டிஜன் இல்லாத பிளாஸ்மா மாதிரியான கூறுகளை வந்து மத்த டோனர்ஸ் கிட்ட இருந்து இவங்களால வாங்கிக்க முடியும். ஆனா ஆன்டிஜன் இருக்கக்கூடியத அதாவது அவங்க பிளட்ல இஎம்எம் ஆன்டிஜன் இல்ல. மத்தவங்க எல்லார் பிளட்லயுமே இஎம்எம் ஆன்டிஜன் இருக்கும். அப்போ அந்த ஆன்டிஜன் இவங்க உடலுக்குள்ள போகும்பொழுது ஏதோ ஒரு ஃபாரின் பாடி வருதுடா சண்டை போடுங்கடா அப்படின்ற மாதிரி பாடிக்குள்ள ரியாக்ட் ஆகி அவங்க உயிருக்கே பாதிப்பு ஏற்படுறதுக்கான காரணமாவும் அது அமைஞ்சிரும் அப்படின்றதுனால இந்த பிளட் குரூப் வேற யாருக்காவது இருக்கா அப்படின்ற ஒரு உலகளாவிய ஒரு ரிசர்ச் தான் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த பிளட் குரூப் இருக்குதுன்னா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வரலன்னா பிரச்சனை இல்ல. பட் பிளட் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய பிளட்டுக்கு டோனர்ஸே கிடையாது. சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.